ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அரசிக்கு வந்து நல்லபடியாக அந்த பையனையே பேசி முடிச்சாச்சு. பேசி முடித்ததில் அந்த பையனுக்கு தெரியாதுல்ல, அவனை வர சொல்லி அவன்கிட்ட பாண்டியன் பேசுகிறாரு. என்னப்பா, நீ என்ன வேலை பார்க்குற, இப்போ ஒழுங்காக பார்க்குறியா வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த பையனுக்கு ஒரு டவுட்டு, என்னடா திடீர்னு நம்மளை கூப்பிட்டு இந்த ஸ்நாக்ஸ் வேணும் அந்த ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் இப்படி பேசுகிறாரே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னங்க சார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, என்கிட்ட இப்படிலாம் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இல்லைப்பா, அரசியை பேசின விதத்தில் என்கிட்ட நீ கேட்டிருந்தேல, அதுக்கு உனக்கு பதில் சொல்லணும்ல, என்னங்க சார் சொல்ல போகிறீங்க, வேணான்னு சொல்ல போகிறீங்களா? அப்படி வேணான்னு சொன்னால் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுமே, நீங்கள் வேணும்னு சொல்லிடக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கேட்குறாரு, நீங்கள் வந்து என் மகள்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார், நான் கேட்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லிட்டேன், இப்படி எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குமா, நான் போய் கேட்டேன், அந்த பொண்ணு அவங்க அப்பாவட்ட கேட்க சொல்லிச்சு, நான் அதுக்கு அவங்க அப்பாட்டையும் கேட்டுட்டேன், அவங்க அப்பா இந்த சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு, சொல்லலைன்னு சொல்லியிருக்கேன்னே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிப்பா, உன்னை நாங்கள் விசாரித்த இடத்துல ஃபுல்லுமே நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காங்க, உங்கள் அம்மா அப்பாவை வேணால் நாளைக்கு வர சொல்லி பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னோன்னே அந்த பையனுக்கு தலைகாலு புரியல, ஆக ஓன்னு கத்துறாப்புல, அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாப்புல. போனோடனே வீட்டுக்கு வந்து இப்படி வந்து அரசிக்கு கல்யாணம் முடிக்கலாம்னு சொல்லி கதிரை ஒரு பக்கமும் சரவணா ஒரு பக்கமும் விசாரிக்க சொன்னேன். அப்புறம் செந்திலையும் அவங்க மாமாவையும் விசாரிக்க சொன்னேன். போய் விசாரித்ததில் எல்லாருக்குமே நல்ல விதமாக தான் கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாப்புல, எல்லா விதத்துலேயும் அவன் நல்லவன் தான், என்ன பெரிய பழைய காலத்து ஆள் மாதிரி பேசுகிறான், எல்லாத்தையும் பிடிச்சி அட்வைஸ் பண்ணுறான், நம்ம அரசிக்கு போர் அடிக்குமான்னு தான் தெரியலை அப்படின்னு சொல்லி நம்ம கதிர் சொல்கிறாப்புல. சொல்லையில் அவர் அமைதியாக தான் இருந்தார். அடுத்து செந்தில் சொல்கிறார், இதே மாதிரி நம்ம அரசியையும் போட்டு போர் அடிப்பானான்னு தான் தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். செந்தில் சொல்லி அடுத்த நிமிஷத்துமே இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, நீ வந்து எப்படி வேலை இல்லாமல் திரியிறியோ அதே மாதிரி அவன் வேலை இல்லாமலாம் திரியலை, அவன் நல்லபடியாக ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான், நீ உன்னே மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு அவன் எந்த வேலையும் பார்க்கல அப்படின்னு சொல்லி நோஸ் கட் கொடுக்குறாரு. அப்புறம் மருமகளை நிமித்து பார்க்குறாரு. மருமக வந்து எதுவுமே ஒரு மாதிரியாக பார்க்கவிட்டு அப்படியே குனிஞ்சிட்டு வார்த்தையை மாற்றிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜி வந்து அவங்க அப்பாவை பார்க்க போயிருக்காங்க. எல்லோரும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கையிலே முத்துவேலோட ஒய்ஃப் வந்து, என்ன உன் வீட்டில் ஏதோ பிரச்சனையாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. என் வீட்டில் என்ன பிரச்சனை சித்தி, ஒன்றும் இல்லையே. இல்லை, கதிர் 10 லட்சம் கொடுக்கலன்னு சொல்லி செந்தில் சொன்னாப்லையாம்ல, அதுக்கு அவங்க மாமாவை திட்டினாப்லையாம்ல அப்படின்னு. அதெல்லாம் உங்களுக்கு இப்படி எப்படியோ தெரியும், அந்த பஞ்சாயத்து நடந்துச்சா நடக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம். அப்போ சக்திவேல் சொல்கிறார், நான் தான் 10 லட்சம் தாரேன்னு சொன்னேன்ல, நீங்கள் இன்னும் அந்த 10 லட்சத்தை கொடுக்கலையா? இல்லைப்பா கொடுக்கல, இப்போ தான் பெரட்டிக்கிட்டு இருக்காரு, எப்படினாலும் பெரட்டி கொடுத்துருவாரு. அப்படி ஒன்றும் மாமா வந்து குதர்க்கமாலாம் சொல்லலை, மாமா சொல்லணும்னு சொல்லலை, ஏதோ ஒரு விதத்தில் சொல்லிட்டாருப்பா. இல்லை, நீ கதிர்கிட்ட கேளு, நான் 10 லட்ச ரூபா கொடுக்குறேன், நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நாடகம் முடிஞ்சு.